இன்றைய வேதவசனம் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் எனில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்களுக்கே இந்த ஆசீர்வாதம். வேதாகமத்தில் அப்படி ஒரு வாலிபன் இருந்தான். அவன் பெயர் யோசேப்பு. அவன் தன்னுடைய வாலிப காலத்தில் அவனை சுற்றி நெருக்கின பாவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விலகி துன்மார்க்கமான வழியில் நடவாமல் தூய வழியில் நடந்து இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலும் அவர் தனக்கு கொடுத்த சொப்பனத்திலும் உறுதி உள்ளவனாய் வாழ்ந்து வந்தான். எனவே கர்த்தர் அவனுடைய காலம் வந்தபோது அவனை அடிமையாக விற்று போட்ட சகோதரர்களுக்கும் அவன் தகப்பனாருக்கும் மற்றும் எகிப்தியர் யாவருக்கும் அதிபதியாகவும் ஆதரிப்பவனாகவும் மாற்றினார். அன்றியும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். நாமும் நம்மை சுற்றி இருக்கும் பாவத்திற்கு இடங்கொடாமல் துன்மார்க்கமான வழியில் நடக்காமல் தூய வழியில் நடந்து நம் தேவனுடைய வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வோமானால் ஏற்ற காலத்தில் நமக்கு பலன் கொடுத்து நாம் செய்யும் காரியங்களை வாய்க்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எங்களை காரிய சித்தி உள்ளவர்களாக மாற்றும் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி.